சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ்வளவுதானே? அதுக்கு என்ன பண்ணுமோ அது எனக்கு தெரியும், அதை நான் பண்றேன். அது ஏன் பொறுப்பு. ஆதிரையை என்னால வேலைக்கு அனுப்ப முடியாது. நான் நடமாட்டமா தானே இருக்கேன். நான் ஒன்னும் முடங்கி போய் உக்காந்து இல்லையே. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தியா பாத்தியா உங்க அப்பாவை? நான் என்ன சொல்றேன், அவர் என்ன அச்சாணியமா பேசுறாரு? அம்மா, கோவப்படாதீங்கம்மா. அப்பாவை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க போங்க போங்கம்மா, போங்க. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இத பத்தி இனிமே எதுவுமே பேச வேண்டாமா? எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்குமாடி. அப்பா, என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. அம்மா சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. வசதிக்காக இல்லைனாலும் தேவைக்காகவாவது நம்ம சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும்பா. நான் வேலைக்கு போறேன்ப்பா. இல்லம்மா, வேண்டாம். உன் அம்மா ரொம்ப பேராசை பிடிச்சவ. முதல்ல தேவைக்கு வேணும் தான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பா. அதுக்கப்புறமா மாட்டோட கழுத்துல நவத்தடியை வச்சு அமுக்குற மாதிரி ஒரே அழுத்தி உன்னை மூச்சு விட முடியாம பண்ணிவிடுவா. உன் படிப்பு வீணா போகுதுன்னு என்னைக்கு நீ நினைக்க வேண்டாமா? அது உன் கையில இருக்கிற வைர கல்லாட்டம். அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு பிரயோஜனப்படுமா? எம்மாடி, என்னம்மா? சரி, அப்படின்னா நான் இன்னொரு ஐடியா சொல்லுவேன். அதை கேப்பீங்களா? சொல்லு, கேக்குற. நம்ம கடை இருக்கிற தெருவுல மூர்த்தி அங்கிளோட ஒரு கடை காலியா இருக்குல்ல? ஆமா. அதுல சின்னதா நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்கறேன். நம்ம கொழுக்கட்டையையும் கூட 2 ஆளுங்களையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல முதலாளியா ஜம்முன்னு இருங்கப்பா. ஏன்பா சிரிக்கிறீங்க? என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உன்னால முடியாதுன்னு நினைக்கலாமா? பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறேன். அப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட அப்பா பேங்க் மேனேஜர் தான். அவர்கிட்ட லோன் கேட்கலாம். என்ன சொல்றீங்க? சரிம்மா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய. அப்பா கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் பா. கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ற மாதிரி உட்காரு. பண்ணிதான் பாப்போமே. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஞாபகத்தையும் உன் 2 புருவத்துக்கு நடுவுல நெத்தி பொட்டுல கொண்டு வந்து நிறுத்து. இப்போ அவங்க எல்லார் பத்தியும் உன் மனசு ஒண்ணு சொல்லும், உன் புத்தியும் ஒண்ணு சொல்லும். நீ பயந்துடக்கூடாது. நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு கட்டத்துல உன் மனசும் உன் புத்தியும் ஒன்னா கை கோத்துக்கிட்டு கோரஸா ஒரு பதில் சொல்லும். அத உன் வாழ்க்கைக்கான முடிவா எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில புதுசா பிறந்து சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அது மாதிரி நம்மளாலையும் வெளிச்சமா இருக்க முடியும். உன் குடும்பத்தை சம்மதிக்க வச்சு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்தை விட்டு தனியா போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. தாத்தா, எனக்கு தப்பிக்க வழி கிடைச்சிருச்சு. எனக்கு தப்பிக்க வழி கிடைச்சிருச்சு தாத்தா. எஸ் எஸ் எஸ். இப்போ உடனே போனை போட்டு பொண்ணுக்கு ரெடி பண்ணும். ஐடியா.
இந்த அர்த்தராத்திரில யாரு ஃபோன் பண்றா? டேய் போனர்ரா, இந்த நேரம் பார்த்து போன் எடுக்க இவ்வளவு லேட் பண்றியாடா? இவன் எதுக்கு பேய் வாக்கிங் போற நேரத்துல ஃபோன் பண்றான்? ஃபோன் எடுக்கலன்னா விட மாட்டான். விடிய விடிய ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான். பேசிட்டு படுக்கிறதான் பெட்டர். ஏய் பிரபு, என்ன மச்சான்? டேய் சாமி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்டா. என்னடா, ஃபாரின் கம்பெனில எதுவும் வேலை கிடைச்சிருச்சா? மெயில் வந்திருக்கா? இல்லடா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. டேய், இது உனக்கு ஹாப்பி நியூஸ்டா, எனக்கு இல்லடா. ஏன் ஹாப்பி உனக்கு ஹாப்பி இல்லையாடா? ஓ அப்படி வரையா? நீ கல்யாணம் தான்டா பண்ணிக்க போற, பண்ணிக்கடா. அதுக்கு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பொண்ணு வேணும்டா. ஆ?